ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாஸ் ரெசிபீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. அடுத்து நான் இப்போ குக்கரில் தான் பண்ண போகிறேன். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நிறையா எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அப்புறம் பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருந்ததெல்லாம் போட்டுக்கலாம். பிரியாணி இலை, கசகசா என்கிட்ட இல்லை, உங்கள்கிட்ட இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. அது போட்டால் நல்லாயிருக்கும். அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா வணக்க விடுங்க. நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கினா தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. அடுத்து தக்காளி போட்டுடலாம். 4 தக்காளி எடுத்து வச்சுருந்தோம். 4 தக்காளி போட்டுடலாம். நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வேகட்டும். உறங்கிக்கிறல உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கல்லுப்பு யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணி வச்சோம்ல, அது போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வணங்கட்டும். பாருங்கள், எண்ணெய் மிதந்து வருது. நல்லா வணங்கிருச்சு. அடுத்து சோயா பீன்ஸ் போட்டுடலாம். என்கிட்ட பெருசு தான் இருந்தது, உங்கள்கிட்ட சின்னது இருந்தால் கூட போட்டுக்கோங்க. பெருசு போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நல்லா வணக்கி விடுங்க. கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் போட்டுடலாம். இதையும் நல்லா வணங்கட்டும். அரை அளவுக்கு வளர்ந்தால் போதும், அரை வேவல் வெந்தால் போதும். நல்லா வணக்கி விடுங்க. இதுக்கு தேவையான மஞ்சள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாம். பிரியாணி இலை போட்டதுனால பிரியாணி மசாலா கொஞ்சமாக போட்டால் போதும். நல்லா வணக்கி விடுங்க. நல்லா சாந்தெல்லாம் காயில் இது பண்ணுற மாதிரி நல்லா வணக்கி விடுங்க. நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன், அதனால் இந்த டம்ளரில் ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கலரி விட்டுட்டு டேஸ்ட்டு பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சது தான். நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சா டக்குனு விசில் வந்துடும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொத்தமல்லி தழை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், க்ளோஸ் பண்ணியாச்சு. விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.